அனைவருக்கும் வணக்கம். அரசியலமைப்பினுடைய சட்டப்பிரிவுகளை நாம் பார்த்து வருகிறோம். அரசியலமைப்பு சட்டம் 1950 சரத்து 32 இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இந்த 32 தான் சட்ட மாமேதை இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றுவதற்கு பெரும்பங்காற்றிய அரசியல் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று சொல்கிறார். சோல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இஸ் ஆர்டிகிள் 32 என்று நம்முடைய அம்பேத்கர் அவர்கள் குறிப்பிடுகிறார். அம்பேத்கர் அவர்கள் டிராஃப்டிங் கமிட்டியினுடைய சேர்மனாக இருந்து இந்த சட்டத்தை எழுதி அரசியல் நிர்ணய சபையில் ஒப்புதல் பெற்று பேசுகிற பொழுது இந்த வார்த்தையை பதிவு செய்கிறார். ஆர்டிகிள் 32 என்பது அரசியலமைப்பினுடைய இதயம், அரசியலமைப்பினுடைய ஆன்மா என்று சொல்கிறார். ஏன் அதை சொல்கிறார் என்று சொன்னால், இந்த ஆர்டிகிள் 32 தான் ஒரு இந்திய குடிமகனுக்கு அடிப்படை உரிமைகள் பறிபடுகிற பொழுது நேரடியாக உச்சநீதிமன்றத்தை நாடி வழக்கு தொற்று அந்த உரிமையை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை, உலகத்திலே எந்த நாட்டிற்கும் இல்லாத ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கிற அந்த சரத்து என்பதாலே அதை அரசியலமைப்புடைய ஆன்மா என்றும் அரசியலமைப்புடைய இதயம் என்றும் பதிவிடுகிறார். இந்த ஆர்டிகிள் 32 கொண்டு 32 கொண்டு நாம் பல்வேறு ஆணைகளை பெற முடியும் உச்சநீதிமன்றத்திலே. அதாவது நேரடியாக ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்யலாம். கீழ் நீதிமன்றம் தவறிழைத்தால் அதை மறுபரிசீலனை செய்ய முடியும். ஒரு அதிகாரி சட்டக்கடமையில் மீறுகிற பொழுது சரியாக நேர்மையாக செயல்படுவதற்கு உத்தரவிட முடியும். ஒரு தவறான தீர்ப்புகளோ அல்லது கீழ் நீதிமன்ற தீர்ப்புகளோ இருந்தால் அதை தடை செய்ய முடியும். தகுதி பெற்ற நபருக்கு பதிலாக தகுதி இல்லாத ஒரு நபரை ஒரு ஆட்சி அதிகாரத்தில் வைத்திருக்கிற பொழுது அவருடைய தகுதி என்ன என்று கோரிக்கை வைக்க முடியும், வினவ முடியும், அந்த சான்றிதழ்களை கேட்க முடியும். இப்படி பல்வேறு விஷயங்களை பெறுவதற்கான அந்த ரிட்டு மனுக்கள் என்று சொல்லக்கூடிய நீதி பேராணைகளை நீங்கள் உச்சநீதிமன்றத்திலே ஒரு அடிப்படை இந்திய குடிமகன் மனு தாக்கல் செய்து பெற முடியும். நேரடியாகவும் கூட உச்சநீதிமன்றத்திலே வழக்கிட முடியும். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை இந்த அரசியலமைப்பு பிரிவு 32 நமக்கு தருகிறது. இந்த 32 எல்லா நேரங்களிலும் இந்த உரிமை இருக்குமா என்று சொன்னால், நெருக்கடி காலகட்டத்திலே 358, 356 மாநிலங்களிலே ஆட்சியை கலைக்கிற நெருக்கடி காலகட்டங்கள், அகில இந்திய அளவில் தேசிய நெருக்கடிகள், இது எல்லாம் நடக்கிற காலகட்டங்களிலே எமர்ஜென்சி இருக்கிற பொழுது இந்த ஆர்டிகிள் 32 கொஞ்ச நாளைக்கு குடியரசுத் தலைவர் நிறுத்தி வைக்கலாம். அந்த நெருக்கடி நிலை மீளுகிற பொழுது ஆட்டோமேட்டிக்காக 32 மறுபடி வந்துடும். இருந்தாலும் கூட ஆர்டிகிள் 2021 பர்சனல் லிபர்ட்டியிலிருந்து யாருமே எந்த காலத்திலும் பர்சனல் லிபர்ட்டியை, தனிமனித சுதந்திரத்தை எந்த காலகட்டத்திலும் நெருக்கடியிலையும் கூட நாம் நிறுத்தி வைக்க முடியாது. அந்த அளவிற்கு ஒரு உன்னதமான ஷரத்து தான் 32. இந்த 32 அடிப்படை உரிமைகள் மீறுகிற பொழுது எந்த குடிமகனும் நேரடியாக உச்சநீதிமன்றத்தை நாடலாம். நன்றி, வணக்கம். அடுத்ததொரு இதில் பார்க்கலாம்.